everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல இருக்கிற 5th ப்ராப்ளம். இதோட கொஷின் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் டைப் ஆஃப் கொஷின் எல்லாத்துக்குமே ஒரே வே ஆஃப் டிஃபைனிங் தான். என்னென்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். தென் செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்னா அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேருந்து கிடைக்கிற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் அந்த கண்டுபிடிச்ச இன்வர்ஸை பின்னு இருக்கிற மேட்ரிக்ஸ் கூட போய் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கான வே ஆஃப் டிஃபைனிங். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே மூவ் ஆகலாம். தென் கொஷினை கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணி சம்மாக ப்ரொசீட் பண்ணலாம். சொல்யூஷனோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். என்னென்னா ஃபைண்ட் த ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் ஏ, பி அண்ட் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let the prices of A, B and C be X, Y and Z respectively ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம கொஷினுக்கு ப்ரொசீட் பண்ணணும். இப்போ கொஷின் என்னன்னு பார்க்க போனோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ப்ரைஸ் ஆஃப் 3 commodities A, B and C ஆர் ₹X, Y and Z per unit ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம லெட்டுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a person P purchases 4 units of B and sells 2 units of A and 5 units of Cன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸுன்றதை நம்ம வேற ஒருத்தங்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதை நெகட்டிவ்லையும், செல்ன்றது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு செல் பண்ணுறோம். அப்போனா பர்ச்சேஸை மைனஸ்லேயும் சேல்ஸை ப்ளஸ்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஈக்குவேஷனுக்காக சிம்பிளராக ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, த பர்சன் பி பர்ச்சேசஸ் 4 units of Y and sells 2 units of A and 5 units of C. ஓகே, இதுதான் Pன்ற பர்சன் பண்ண மொத்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். ஓகே, இங்கேயே XYZன்னு கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னா, அவங்க 4 யூனிட்ஸை 4 units of Bயை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ப்ரைஸ் ஆஃப் B இஸ் Y. ஸோ நான் அதை -4Yன்னு எடுத்துக்கிட்டேன். 2 units of Aவை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 2Xன்னு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் 5 units of Cயை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 5Zன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்பிளர் வேல எழுதிக்கலாம். ஓகே, இப்போ Pக்கு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு Q. Q என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, த பர்சன் Q purchases 2 units of C and sells 3 units of A and 1 unit of B. அப்போ Qயோட மொத்த சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் என்னன்னு பார்த்தோம்னா, 2 units of Cயை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணனால -2. Cயோட ப்ரைஸ் என்ன, Z. ஸோ -2Z. என்னென்ன சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 3 units of Aவும், ஏன்னா X and 1 unit of B, அப்போனா Y. ஓகே, தென் Rன்ற பர்சன் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, only purchases 1 unit of A, so -X. then sells, எத்தனை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 units of B and 1 unit of C. 3 unit of Bங்கும்போது 3Y and 1 unit of Cன்றது Z. ஓகே, தென் ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராசஸ் P, Q and R earns ₹15,000, 10,000 and 4,000 respectively. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு ஈக்குவேஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். P earn பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 15,000. தென் Q earn பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,000 அண்ட் R earn பண்ணது எவ்வளோன்னா 4,000. ஓகே, இதை வச்சு தான் நம்ம இப்போ ஈக்குவேஷன்ஸ் பில்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை ஆர்டர் எழுதிக்கிறேன். XYZன்ற ஆர்டரில் Pயோட ஈக்குவேஷன் என்னென்னா 2X - 4Y + 5Z is equals to அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதை தான் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும், which is 15,000 for P. இதே Qவை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 3X
plus y minus 2z. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? 1000 rupees. Then ஆர்ன்ற பர்சனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா minus x plus 3y plus z. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க? 4000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு தேவையான சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, தென் எக்ஸாம் எழுதும்போது இந்த இதை எழுதுறதுக்கான அவசியம் இல்லை. நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இதை எழுதியிருக்கேன். இது நீங்கள் எக்ஸாம் டைமில் எழுத வேண்டாம். டைரெக்டாக லெட் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா ஒர்க் செய்கிறதுக்காக இருக்கிற ஸ்பேஸில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏல நம்ம எப்பயுமே கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவோம். அதை மட்டும் பிக் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்னா 2, -4 and 5. செகண்ட் ரோவில் இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ் 3, 1 and -2. தேர்ட் ரோவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா -1, 3 and 1. ஓகே, தென் எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னன்னா அன்னோன்ஸ் மட்டும்தான் எழுதுவோம், which is x, y and z. ஓகே, then b என்ற matrix is equals to right hand side values மட்டும்தான் எழுதுவோம், which is 15,000, 1000 and 4000. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி கொஷினாக ப்ரொசீட் பண்ணலாம். வேர் வில் பி ஃபைண்டிங் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். வேர் வில் பி ஃபைண்டிங் த டிட்டர்மினன்ட். வி ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு, இப்போ 2 எழுதிக்கலாம். தென் இந்த ரோவை காலமே விட்டுட்டா 1 into 1 is 1 and 3 into -2 is -6. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ +6 ஆகிடும். -4ன்றது இங்கே +4 ஆகிடும் பிகாஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் சைன். இந்த காலமே இந்த ரோவை விட்டுட்டா 3 into 1 is 3 and -1 into -2 is +2. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ -2. இந்த 5 அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். இந்த ரோவையும் காலமே விட்டுட்டா 3 into 3 is 9 and -1 into 1 is -1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ +1 என்ன மாறிடும். ஓகே, இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். 1 + 6 is 7 + 4 இங்கே வச்சுக்கிறேன். 3 - 2 is 1 + 5. 9 + 1 is 10. This is equals to 2 7s are 14 plus 1 into 4 is 4 plus 5 into 10 is 50. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 68, which is not equal to 0. இது not equal to 0னா நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும், which is this shows that A is non-singular. A non-singular இருந்தால் நமக்கு இன்னொன்று தெரியும், A inverse exists அப்படின்னு. ஓகே, next moving on to the final step where we will be finding the adjoint of A. ஓகே, adjoint of A is equals to, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஏன்ற கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ரோவையும் காலமையும் விட்டுட்டு நம்ம கேல்குலேட் பண்ணணும். 1 into 1 is 1 and 3 into -2 is -6. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ +6 ஆகிடும். இங்கே செகண்ட் டேர்மில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். தென் 3 into 1 is 3. -1 into -2 will be +2. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ -2. தென் லாஸ்ட் எலிமெண்ட் will be இந்த ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிட்டா 3 into 3 is 9 and -1 into 1 is -1. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஸோ +1 மாறிடும். ஓகே, அட்ஜாயின் கண்டுபிடிக்கும் போது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றதை மறந்துடக்கூடாது. இப்போ இங்கே கேல்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ண மாதிரி மிச்சம் எல்லா ரோவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எழுதிக்கலாம். வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம கேல்குலேட் பண்ணி எழுதிக்கலாம். 1 into 1 is 7. Minus of 3 - 2 is 1. 9 + 1 is 10. Minus of -4 - 15 is 19. 2 + 5 is 7. Minus of 6 - 4 is -2. 8 - 5 is 3. Minus of -4 - 5 is 19. 2 + 12 is 14. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றதை மறந்துடக்கூடாது. டிரான்ஸ்போஸ் பண்ண இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 19, 3,
1, 7, 19, 10, -2 and 14. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னா இன்வர்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே -1 வரும், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் மூவிங் ஆன் டு த இன்வர்ஸ் ஃபார்முலா வேர் வி நோ தட் A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A. Okay, determinant value நமக்கு already தெரியும், which is 68. Then இந்த adjoint value எல்லாத்தையும் எழுதிக்கலாம். next stepல என்ன பண்ண போறோம் அப்படின்னா by matrix inversion method A inverse ஐயும் B ஐயும் multiply பண்ண போறோம். Okay, by matrix inversion method we use x is equals to A inverse into B, where x ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா x, y and z. A inverse ஓட வேல்யூ 1 by 68, 7, 19, 3, -1, 7, 19, 10, -2 and 14. B ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 15,000, 1000 and 4,000. ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஜஸ்ட் மல்டிப்ளை மட்டும் பண்ணுறேன். 7 into 15,000 will be 1,05,000. ஓகே, plus 19 into 1000 will be 19,000, plus 3 into 4,000 will be 12,000. -1 into 15,000 will be -15,000, plus 7 into 1000 will be 7,000, plus 19 into 4,000 is 76,000. 10 into 15,000 is 1,50,000, -2 into 10,000 is -2,000, 14 into 4,000 is 56,000. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா which will be equal to, first row will be 1,36,000, second row will be 68,000 and third row will be 2,04,000. இப்போ இந்த 68 வச்சு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1,36,000 divided by 68 is 2,000. 68,000 divided by 68 is 1,000. 2,04,000 divided by 68,000 is 3,000. ஓகே, இப்போ நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. The final solution is that the prices of A, B and C per unit is rupees 2,000, rupees 1,000 and rupees 3,000 respectively. இதோட இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எதனா டவுட்ஸ்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.